Hey everyone, welcome to Orgi Sara channel. Today நான் இந்த Bare Anatomy ரோஸ்மெரி அண்ட் கோகோனட் மில்க் கண்டிஷனரை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனர் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களோட ஹேரில் இருக்க மாய்ச்சரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரஃபாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து அதை ஸ்மூத்தர் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஓவரால் ஹேர் மேனேஜபிலிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக ஆக்கி கொடுக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரோஸ்மெரி, கோகோனட் மில்க் ப்ரோட்டீன், ஓட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ ரோஸ்மெரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அண்டு ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கோகோனட் மில்க் ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அண்டு ஆல்சோ சாஃப்டாகவும் ஆக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஓட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட ஹேரில் இருக்க மாய்ச்சரை வந்து லாக் பண்ணி நல்லா சாஃப்டாக ஹெல்த்தி ஹேராக வந்து இது வந்து பண்ணி கொடுக்கும். அண்டு ஹைலரானிக் ஆசிட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங் ஆக்கி ஸோ உங்களோட ஃப்ரிஸினஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அண்டு ஸ்மூத்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஹேரில் இருக்க ட்ரைனஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹேர் எலாஸ்டிசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து எல்லா ஹேர் டைப்ஸுக்குமே வந்து சூட் ஆகும். அண்டு இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் லென்த்தில் மட்டும் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க, ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் லென்த்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 3 minutesக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி ஜென்டலாக ஒரு டவல் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனாக சில்கியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.